வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். வாழ்க்கையில நாம எத்தனையோ வார்த்தைகளை நம்ம பேசுறோம், சொல்றோம், யாருக்கிட்டயோ சொல்றோம் அப்படிலாம் இருக்கு இல்லையா? பொதுவா இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதாங்க இங்க மனிதர்களை பிரிச்சு போட்டுருது. உறவை பிரிச்சு போடுது, நண்பர்களை பிரிச்சு போடுது. இந்த பணம் தான் அப்படின்றது தான் இங்க முக்கியமான விஷயமா இருக்கு. யார்கிட்டயாவது நீங்க பணம் கேட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, பணம் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இல்லைன்னு சொன்னாக்க இல்லாமலே போயிடும் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த மளிகை கடையில போய் நீங்க கடலைப்பருப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டாக்கா, உளுந்தம்பருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, கடலைப்பருப்பு தீர்ந்துருச்சு, இன்னைக்கு லோடு இறங்கும், உளுந்தம்பருப்பு வேணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுங்கிறது ஒரு நடைமுறை. அதுபோல இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம ஒருத்தர்கிட்ட பணம் கேட்டு அவருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சு டயல் பண்ணி அவர் எடுக்கவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலையெல்லாம் இருக்கும். ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, இன்னைக்கு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால கோவிலுக்கு போய் வழிபடுகிற பக்தர்களுடைய முதல் பிரார்த்தனையாக பணம் தான் இருக்கு. சாமி எனக்கு வர வேண்டிய பணம் சேரணும், சாமி எனக்கு தர வேண்டிய பணத்தை வந்தடையணும், சாமி எனக்கு பணம் அதிகப்படியாக கிடைக்கணும், சாமி எனக்கு வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை, எனக்கு கடவுளே எனக்கு நல்ல ஒரு சம்பாத்தியத்தை, நல்ல ஒரு வேலையை கொடு, நல்லதொரு தொழிலை கொடு. இதற்கு நல்ல சம்பாத்தியம் வேணும். குடும்பத்தை நடத்துவதற்கு பணம் அதிகமாக வேணும். மனைவியுடன் சந்தோஷமாக வாழ்வதற்கு பணம் நிறைய வேணும். குழந்தைகளை நல்ல கல்வியில் சேர்க்கறதுக்கு பணம் வேண்டும். இப்படி பணம் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பிரதானமான ஒரு விஷயமாகவே ஆகிட்டே வருது. இன்னைக்கு 20 வருடங்களுக்கு முன்பு எதெல்லாம் நம்ம ஆடம்பரம்னு சொல்லிட்டு இருந்தோமோ அதெல்லாம் இன்னைக்கு அதிக ஆடம்பரமாகவும், எதெல்லாம் அப்ப அனாவசியம்னு சொல்லிட்டு இருந்தோமோ அதெல்லாம் இன்னைக்கு அத்தியாவசியம் அப்படின்னு இன்னைக்கு மாறிடுச்சு. ஏசி உள்பட எடுத்துக்கங்க, கிரைண்டர் உள்பட, வாஷிங் மிஷின் உள்பட, சோஃபா உள்பட நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்கா அப்படிதான் இருக்கு. இங்க மனிதர்கள் கோவில் 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 கோவில்னு போயிட்டே இருக்கிறதுக்கு காரணம் இதுதாங்க. எந்த கோயிலுக்கு போனா என்ன நடக்கும்? போன வாரம் என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, ஐயா இந்த வெட்டுடையாள் காளி பத்தி போட்டிருந்தீங்களே, அங்க போய் காசு வெட்டி போட்டா எத்தனை நாள்ல நமக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும்? அப்படின்னு போனாலே இங்க தீர்ப்பு எப்ப கிடைக்கும்ன்றது நமக்கு தெரியாது. அதுவும் ஜிஆர் சுவாமிநாதன் மாதிரி ஒருத்தட்ட போனாக்க என்ன நடக்கும் அப்படிங்கிறதே நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதாவது நீ அரிசி கொடு நான் பருப்பு தரேன் அப்படிங்கிற மாதிரியான வழிபாடு வைத்துக்கொண்டு கடவுள் சந்நிதியில் போய் நிற்காதீங்க அப்படின்னு சொல்றேன். நீங்கள் உங்களுக்கு பணம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபடுங்க. மகாலட்சுமிக்கு ஒரு சின்னதா ஒரு டம்ளர்ல பால் நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமை முடிஞ்சா கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யுங்க. இன்னும் முடிஞ்சது அப்படின்னாக்கா ஒரே ஒருத்தருக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் மகாலட்சுமிக்கு பூஜை செஞ்சுட்டு மகாலட்சுமிக்கு பால் நெய்வேத்தியம் செய்துட்டு ஒரே ஒருத்தருக்கு தயிர் சாதம் வழங்குங்க. ஒரே ஒருத்தங்களுக்கு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு தயிர் சாதம், அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒருத்தங்களுக்கு தயிர் சாதம், இப்படின்னு மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். வெள்ளை நிறம் தயிர் சாதம். அதே போல மகாலட்சுமிக்கு உகந்த நிறமும் வெள்ளை தான். அதனால மல்லிகை பூ சாத்தி வேண்டிக் கொள்ளுங்கள். மகாலட்சுமியை யார் ஒருவர் தொடர்ந்து வணங்கி பிரார்த்தனை செய்து அவளை அழகுபடுத்தி சந்தோஷப்படுத்தி பால் முதலான நைவேத்தியம் செய்து குளிர பண்ணுகிறார்களோ அவர்களுடைய இல்லத்தில் இதுவரை இருந்த தரித்திரம் நிலை என்பது நீங்கும். தரித்திரம் நீங்கிடும், அவ்வளவுதான். சுபிக்ஷம் வந்துடும், தரித்திரம் நீங்கும். ஸ்ரீதேவி மூதேவி அப்படின்னு சொல்றோம்ல, மூதேவின்னு திட்டாதீங்கன்னு சொல்றோம். மூதேவின்னு சொன்னாலே வீட்டுக்குள்ளார மூதேவி வந்துருவோம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அதனால நீங்கள் நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும், நல்ல செயல்களை செய்ய வேண்டும். மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை தோறும் நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க ஒரு வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்து 7 வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை 7 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து வாரம் மகாலட்சுமியை வெள்ளை நிற பூவால அர்ச்சனை பண்ணுங்க, சார்த்துங்க. வெள்ளை நிற பால் அதை கொண்டு நெய்வேத்தியம் செய்யுங்க. வெள்ளை நிற தயிர் சாதத்தை ஒருத்தருக்கு பொட்டலமா டப்பால கட்டி யாருக்காவது கொடுங்க.
7 வாரம் தொடர்ந்து மகாலட்சுமியை மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் வீட்டில் மங்காத செல்வங்கள் அத்தனையும் வந்து சேரும். தனம் பெருகும், தானியம் பெருகும், கடன் தொல்லையிலிருந்து மீள்வீர்கள், நல்ல உத்தியோகம் கிடைக்கும், வீடு வாசல் முதலான விஷயங்கள் வாங்குவதற்கு, ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சுக்கிர திசை ஆரம்பிச்சு, சுக்கிரன் அப்படிங்கிற அதுக்கு அதிபதியே மகாலட்சுமி தான். அதனால மகாலட்சுமியை வழிபட்டால் உங்களுக்கு சுக்கிர யோகம், சுக்கிர கடாட்சம் கிடைச்சது. அதனால வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற, வெள்ளிக்கிழமைக்கு பேரு என்ன, சுக்கிரவாரம்னு பேரு. சுக்கிரவாரம்னு சொல்லப்படுகிற வெள்ளிக்கிழமை, 7 வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். எந்த உங்களுக்கு ஸ்தோத்திரம் பாராயணம் எதுவும் தரவேன். மகாலட்சுமி தாயே உன்னை வணங்குகிறேன், மகாலட்சுமி தாயே உன்னை வணங்குகிறேன், மகாலட்சுமி தாயே உன்னை வணங்குகிறேன்னு 11 தடவை சொல்லுங்க. பாலை வச்சுக்கிட்டு நைவேத்தியம் பண்ணுங்க. பாலை நைவேத்தியமா பண்ணுங்க. தயிர் சாதம் யாருக்காவது ஒருத்தர் கொடுங்க, யாருக்காவது கொடுங்க. 7 வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை இப்படியாக வழிபாடு செய்தால் குடும்பத்துல யாருக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு நீங்க பிரார்த்தனை பண்றீங்களோ அவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைச்சிடும். இன்னைக்கு 20,000 ரூபாய் சம்பளத்துல வேலைக்கு போறவர் கண்டிப்பாக 24,000 ரூபாய் 25,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு கிடைச்சிடும். அதே போல யாருக்காவது நகை அடகுல இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அந்த அடகு சீட்டையும் மகாலட்சுமியினுடைய பாதத்துல வச்சு வேண்டிக்கங்க. 7 வாரத்துல அந்த அடகுல இருந்த நகைகளை நீங்க மீட்டுருங்க. கடன் பிரச்சனை இருக்கா, அந்த கடன் பிரச்சனையை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கங்க. இந்த பிரபஞ்ச சக்தி உங்கள் கடனை அடைப்பதற்கு ஐஸ்வர்ய ரூபமாக, மகாலட்சுமி ரூபமாக, தனலட்சுமியின் ரூபமாக வந்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒளியேற்றி தருவார்கள்ங்கிறது சத்தியம். வணக்கம்.